இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாப்பிக்கு டேட்டா அனலைசிஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாங்களா. ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, டேட்டானா என்ன, அந்த டேட்டாவோட டைப்ஸ், அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி, அந்த ப்ரைமரி டேட்டானா என்ன வித் எக்ஸாம்பிள், செகண்டரி டேட்டானா என்ன வித் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், டேபிளேஷன் மெத்தடா, டயக்ராமெட்டிக் மெத்தடா அல்லது பேராகிராஃப் மெத்தடா. ஸோ அதை பற்றி அனலைஸ் எல்லாம் முன்னாடி பார்த்தோம். ப்ரீவியஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் நல்லா ரீட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே 7 ஸ்டூடெண்ட்டோட 6 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 100. என்னென்ன சப்ஜெக்ட் டிஸ்கஸ் ஆகிருக்குன்னா இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 6 சப்ஜெக்டோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மார்க் கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில். இந்த டேபிளை வச்சு தான் கீழே கொஷின்ஸ் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. 6 கொஷின் அல்லது 5 கொஷின் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாவே இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ பேசிக்காக தெரிய வேண்டிய ப்ளஸ், மைனஸ், இன்டூ, டிவைடு இந்த 4 ஆப்ரேஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தாவே இந்த சம்மை போட்டுடலாங்க. கொடுத்துருக்கிற டேபிளில் ரோ வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் மார்க் பார்க்கலாம். காலம் வைஸாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி டோட்டல் மார்க் அப்டைன்ட் பை த மீரா இன் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற இந்த 6 சப்ஜெக்டோட நீங்கள் டோட்டல் மட்டும் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். கொடுத்துருக்கிற டேபிள்லேருந்து மீரா மார்க்கை ரோ வைஸாக ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 100 + 80 + 50 + 90 + again 90 + then 60, the total equal to 470. உங்களுக்கு 4 ஆன்சரில் ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் 470. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் கோஸ் டு செகண்ட் கொஷின். வாட் இஸ் தி ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்ட் பை தீஸ் 7 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்டோட ஹிஸ்ட்ரி மார்க்கை மட்டும் எடுத்து ஆவரேஜ் பண்ண சொல்கிறாங்க. கிவன் டேபிளிலிருந்து காலம் வைஸாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மார்க் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி மார்க்கை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணி ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும். பார்க்கலாங்களா. 80 + 80 160, 70 + 70 140, 60 + 60 120. அதாவது 160 + 140 + 120 + 90 + 60. ஸோ இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 510 வரும். 510ங்கிறது டோட்டல். ஸோ இது ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 7 ஸ்டூடெண்ட்டு. இப்போ 510 டிவைடட் பை 7 டிவைட் பண்ணிங்கன்னா 72.857 வரும். இதை ரவுண்ட் அப் பண்ணணும். அப்ராக்சிமேட் எடுத்திங்கன்னா 72.86. ஸோ கிவன் 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் 72.86 தான் ஆன்சர். Next question. How many students have got 60 or more mark in all the subject? So given tableலேருந்து 60க்கும் 60க்கு மேல் இருக்கிற மார்க்கை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ குணா சோனியும் தான் அந்த ஆவரேஜுக்குள்ளே வராங்க. நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் டேபிளில். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஆப்ஷனல் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் குணால்? குணாலோட ஓவரால் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ குணாலோட மார்க்கை மட்டும் நீங்கள் டோட்டல் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும். 90 + 90 180, 70 + 70 140, பேலன்ஸ் 70 + 60. ஸோ வி கெட் தி ஆன்சர் 180 + 140 + 70 + 60. தி ஆன்சர் இஸ் டோட்டல் 450. இதில் உங்களுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. 6 சப்ஜெக்ட்டு டிவைடட் பை 6 ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் டு 75% உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் ஆன்சர் சி 75 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா. இன் விச் சப்ஜெக்ட் இஸ் தி ஓவரால் பர்சன்டேஜ் தி பெஸ்ட்? ஸோ கொடுத்துருக்குற 4 சப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஆப்ஷன் ஏ மேக்ஸ், பி எக்கனாமிக்ஸ், சி ஹிஸ்ட்ரி, டி சயின்ஸ். இந்த 4ல் எதோட பர்சன்டேஜ் பெஸ்ட்டு, எதோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
டெலகிராம் குரூப்பில் நோட்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு.